இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஓகேவா? ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 வரும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்கும் யூனியன் அப்படின்னா யூனியன், அப்படி இல்லை இன்டர்செக்ஷன் அப்படின்னா இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ யூனியன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு முதல்ல ப்ராக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு முதல்ல ப்ராக்கெட், அடுத்த ரெண்டுத்துக்கு. இது ரெண்டுத்தையும் மாற்றி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கம் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். என்னது எல்ஹெச்எஸ்? என்னது? ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன வேணும் நம்மளுக்கு? ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு வேணுமா? ஸோ அப்போ ஏ யூனியன் பி முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு என்னது? பி கியூ ஆர் எஸ். ஓகேவா? ஸோ யூனியன் பிங்கிறது என்ன? எம் என் கியூ எஸ் டி. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்து எழுத போகிறோன்னு அர்த்தம். ஸோ பி கியூ ஆர் எஸ். ஸோ அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா எம் இல்லை, ஸோ எழுதிக்கலாம். அடுத்து என், அடுத்து கியூ ஆல்ரெடி எழுதியாச்சு, எஸ்ஸும் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ டி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னது? ஏ யூனியன் பி. ஓகேவா? இப்போ நம்ம ஆனால் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பியை விட சியை வந்துட்டு யூனியன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? ஏ யூனியன் பி எழுதிக்கலாமா? ஸோ பி கியூ ஆர் எஸ் எம் என் டி. ஓகேவா? யூனியன் சிங்கிறோட செட் என்ன? எம் என் பி கியூ எஸ். ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எழுதலாமா? என்ன வருது? பி கியூ ஆர் எஸ் எம் என் டி. எம் ஆல்ரெடி எழுதியாச்சு, என்னும் ஆல்ரெடி எழுதியாச்சு, பி கியூ எழுதியாச்சு, எஸ்ஸும் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு என்னது? ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறது என்னது? ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறப்ப நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? பி யூனியன் சி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு பிங்கிறது வந்துட்டு என்னது? எம் என் கியூ எஸ் டி. ஓகேவா? ஸோ யூனியன் சிங்கிறது என்ன? எம் என் பி கியூ எஸ். ஓகேவா? இப்போ சேர்த்து எழுதலாமா? என்ன வருது? எம் என் கியூ எஸ் டி. இதில் வேறு என்னெல்லாம்? எம் ஆல்ரெடி எழுதியாச்சு, என்னும் எழுதியாச்சு, கியூ எழுதியாச்சு, பி எழுதலையா? ஸோ அதனால் பி போட்டுக்கலாம். எஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ இதான் வந்துட்டு என்னது? பி யூனியன் சி. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஏவோட பி யூனியன் சியை நம்ம யூனியன் பண்ண போகிறோம். முதல்ல ஏங்கிறது என்னது? பி கியூ ஆர் எஸ். ஓகேவா? ஸோ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்? பி யூனியன் சி என்ன? எம் என் கியூ எஸ் டி பி. ஓகேவா? ஸோ இப்போ இதை எழுதி சேர்த்து எழுதலாமா? எழுதுனா என்ன வரும்? பி கியூ ஆர் எஸ்ஸு. இங்கே என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதில் எடுத்து எழுதலாம். எம் என் கியூ ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ எஸ் ஆல்ரெடி எழுதியாச்சு, ஸோ டி போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது? எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாகவே இருக்கா? ஸோ ஈக்குவலாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப ஏ யூனியன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ யூனியன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு என்ன ஆகிடுச்சு? வெரிஃபைடு ஆகிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேவா? வெரிஃபை தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு? ஸோ ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல. தேங்க்யூ.